கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இந்த கடைசி நாட்களிலே ஆண்டுடைய வசனங்களை பேசும்படியாக, ஆண்டுடைய வசனங்களை தியானிக்கும்படியாக, ஆண்டுடைய வசனங்களை கேட்கும்படியாக கர்த்தர் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நாம் வேத வசனத்தை கேட்பதற்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு ஒரு சிறிய ஜெபத்தை நாம் ஏறிடும். எங்களை அதிகமாய் நேசிக்குதான நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். நீ செய்த எல்லா நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். அப்பா, உடைய கிருபை எவ்வளோ பெரியது. உடைய மகத்துவமான வசனங்களை கேட்கும்படியாக நீர் எங்களுக்கு செய்து வருகிற மகிமையான காரியங்களுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட, இந்த பரிசுத்தமான நாளிலும் கூட வேத வசனங்களை கேட்கும் போதே அநேகருடைய வியாதி சுகமாக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. ஆழமான உபதேசத்தை நீர் வெளிப்படுத்தி அதன் மூலமாக தான் வியாதி சுகமாக்கப்படும் என்று ஒரு கிருபையை நீர் அளிக்கும்படியா ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் இயேசு மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட வேத வசனங்களை தியானிக்கும்படியாக ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரைக்கும். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டான யாவைகளையும் செலவழித்து சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவளுடைய உதிரத்தின் உரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்திலே உணர்ந்தால் உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனக்கூட்டங்கள் உம்மை நெருக்கிக் கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரோ என்றார்கள். இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்தில் சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இங்கே வாசித்துதானே இந்த வேத பகுதி நாம் அனைவரும் அறிந்ததான ஒரு வேத பகுதி தான். ஆனால் இன்றைக்கு இந்த வசனத்தில் இருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், கிறிஸ்துவ தேவ பிள்ளைகள், எத்தனையோ தேவ பிள்ளைகள் மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறார்கள். ஆனால் சரீரத்தில் உள்ள வியாதியில் இருந்து ஒரு விடுதலை இல்லாத ஒரு ஜீவியத்தையே அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். மருந்து மாத்திரை இவைகளெல்லாம் புசிப்பது பாவம் என்று சொல்ல முடியாது. ஆனால் தெய்வீக சுகம் என்கிற ஒரு உபதேசம் உண்டு. இந்த தெய்வீக சுகத்தை
ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த பூமியில் இருக்கும் போதே அவர்கள் அனுபவிக்க வேண்டும். இல்லாவிட்டால் ஆண்டவர் சொன்னார், இயேசு சொன்னார், என் தழும்புகளால் குணமானீர்கள். ஆண்டவர் மரித்தது பாவத்துக்கு மாத்திரம் அல்ல, அவருடைய தழும்புகள், அவர் காயங்கள் நிமித்தமாக ஏற்றதான தழும்புகள் நம்முடைய வியாதிகளை சொஸ்தமாக்குகிறது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, எத்தனையோ டாக்டர், எத்தனையோ மருந்து, எத்தனையோ இன்ஜெக்ஷன், எத்தனையோ வியாதிக்கு இன்னும் மாத்திரைகள் இந்த உலகத்திலே கண்டுபிடிக்கப்படவில்லை. எத்தனையோ வியாதிகளுக்கு இன்ஜெக்ஷன் இல்லை, எத்தனையோ வியாதிகளுக்கு மாத்திரை இல்லை. மனிதன் அப்படியே மரித்து போகிறான். ஆனால் உண்மையான ஒரு மருந்து, உண்மையான ஒரு இன்ஜெக்ஷன், உண்மையான ஒரு வைத்தியர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகினால்தான் இங்கே இந்த வேதத்தில் வாசிக்கிறோம், இந்த ஸ்திரீ 12 வருஷமாய் இந்த வியாதியினாலே கஷ்டப்பட்டார். இந்த வியாதிக்காக இந்த பெரும்பாடுள்ள இந்த ஸ்திரீ இந்த வியாதி சுகமாக்கும்படியாக அநேக வைத்தியர்களாலும் அநேக பணங்களையும் அநேக இடங்களிலே போய் குணமடையாமல் திரும்பி வந்தாள் என்று வேதம் சொல்கிறது. இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம், ஒரு விதத்திலே உலகத்திலே டாக்டர்கள், மருந்துகள் இதனாலும் குணமடையாமல் திரும்பி வந்தவர்கள் உண்டு. இன்னொரு விதத்திலே கிறிஸ்தவர்கள் எத்தனையோ சபைகளுக்கும் போய் குணமடையாமல் திரும்பி வருகிறார்கள். இதை குறித்து தான் இன்றைக்கு விவரமாய் நாம் படிக்க போகிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, மருந்து மாத்திரையினால் குணமடையாமல் இருந்தது அது வேற. ஆனால் எத்தனையோ சபைகளிலே குணமடையாமல் வருகிறார்களே. இந்த 12 வருடமாய் குணமடையாமல் இருந்த காரணம் என்ன? இந்த 12 வருடத்திலே குணமடையாமல் இந்த ஸ்திரீக்கு ஒருவர் மேலே மாத்திரம் ஒரு விசுவாசம் வந்தது. அநேக வைத்தியர்களால், மருந்துகளால் கைவிடப்பட்ட இவள் ஒரு நாள் அந்த வீதியிலே இயேசு வருகிறார் என்று கேள்விப்படுகிறார். அந்த இயேசு என்னை குணமாக்குவார், அந்த இயேசுவினுடைய வஸ்திரத்தை ஓரத்தை ஆகிலும் பின்புறமாய் போய் நான் தொட்டால் குணமாக்கப்படுவேன். இந்த விசுவாசம்தான் இந்த ஸ்திரீக்கு வந்தது. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் இன்றைக்கு ஒரு உபதேசத்தை நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம். இந்த பெரும்பாலுள்ள இந்த ஸ்திரீ எத்தனையோ வைத்தியர்களால், மருந்துகளால் கைவிடப்பட்ட இவள், எத்தனையோ சபைகளால் கைவிடப்பட்ட இவள், எத்தனையோ உபதேசங்களால் கைவிடப்பட்ட இவள் ஒரே ஒரு உபதேசத்தை அவள் நம்பினாள். ஒரே ஒரு இயேசுவை நம்பினாள். அந்த இயேசு என்னை சுகமாக்குவார், அந்த இயேசுவின் பின்னாக நான் போனால் நான் சுகமாக்கப்படுவேன். இதுதான் அவளுடைய விசுவாசம். அல்லேலூயா. அந்த இயேசு என்று சொன்னால் யார்? அவர்தான் உண்மையான தெய்வம். இது புதிய ஜனங்களுக்கு. மறுபக்கத்திலே அந்த இயேசு யார்? இவள் 12 வருஷமாய் சுகமாக்கப்படவில்லை. இந்த 12 என்பது அப்போஸ்தல உபதேசங்களை வெளிப்படுத்துகிறது. தேவனுடைய பிள்ளையே, ஆகினால்தான் வெளிப்படுத்தின விசேஷத்திலே 12ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்திலே அந்த ஸ்திரீ, அது புதிய ஏற்பாட்டு சபை, அந்த ஸ்திரீ தலையின் மேலே நீதியின் சூரியன் இருந்தது. அந்த ஸ்திரீ 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடங்களை அவள் தரித்துக் கொண்டிருந்தாள். அந்த 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடம் என்று சொல்வது அப்போஸ்தல
உபதேசத்தை வெளிப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, அந்த அப்போஸ்தல உபதேசம் யார் மூலமா இந்த பூமியிலே வெளிப்படுத்தப்பட்டது? இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே இயேசு கிறிஸ்து செய்த ஊழியத்தின் மூலமாக. அந்த இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தெய்வம். அந்த இயேசு கிறிஸ்து தான் உண்மையான அப்போஸ்தலன். அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் இந்த அப்போஸ்தல மெல்கிசேதேக்கின் கிரமம் பிரகாரமாகிய ஊழியத்தை ஆண்டவர் துவங்கி வைத்தார். தேவனுடைய பிள்ளையே, இதிலிருந்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது என்னென்றால், எத்தனையோ உபதேசங்களை நாம் கேட்கிறோம். அப்போஸ்தல உபதேசம் என்று ஒன்று உண்டு. அந்த அப்போஸ்தல உபதேசம் உண்மையான அப்போஸ்தலன், முதல் அப்போஸ்தலன் இயேசு கிறிஸ்து. அந்த முதல் அப்போஸ்தலர் இயேசுவின் மூலமாக தான் 12 அப்போஸ்தலரை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இந்த பூமியிலே இப்பொழுது எத்தனையோ அப்போஸ்தலர்கள் ஊழியம் செய்கிறார்கள். அந்த அப்போஸ்தல உபதேசத்தின் மூலமாக. நாங்கள் சொல்கிறது என்னென்றால், அந்த ஸ்திரீ அநேக வைத்தியர்களாலும் மருந்துகளாலும் செலவழிக்கப்பட்டு கைவிடப்பட்டார். இதன் அர்த்தம் என்னென்றால், புதிய ஜனங்கள் டாக்டரால் மருந்துகளால் செலவழிக்கப்பட்டு கைவிடப்படுகிறார்கள். எத்தனையோ கிறிஸ்தவர்களும் கூட செலவழிக்கப்பட்டு கைவிடப்படுகிறார்கள். இன்னும் மறுபக்கத்திலே கிறிஸ்தவர்கள் எத்தனையோ சபைகளுக்கு எத்தனையோ வசனங்களை கேட்டு கூட அவர்கள் சுகமாக்கப்படவில்லை. இதற்கு மூல காரணம், வசனத்தின் மூலமாக அந்த ஸ்திரீ விசுவாசித்தது வேற எதையும் இல்லை, ஒரு இயேசு உண்டு. அந்த இயேசு தான் தெய்வம். இரண்டாவது, அந்த இயேசு முதல் அப்போஸ்தலன். அவர் மூலமாகிதான் மெல்கிசேதேக்கின் கிரமமாகிய இந்த ஊழியத்தை கர்த்தர் துவங்கி வைத்தார். அந்த அப்போஸ்தல உபதேசத்தை நீ விசுவாசித்தால், இந்த அப்போஸ்தல உபதேசத்திலே தான் தெய்வீக சுகம் என்று ஒன்று உண்டு. தேவனுடைய பிள்ளைகளே, ஆகினால்தான் இயேசு சொன்னார், என் தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். தேவனுடைய பிள்ளையே, இந்த நாளிலும் கூட, இந்த காலவேளையிலும் கூட நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறது என்ன என்றால், எத்தனையோ உபதேசத்தை நீ கேட்டிருக்கலாம். ஆனால் அப்போஸ்தல உபதேசம் தெய்வீக சுகத்தை தருகிற உபதேசம். தெய்வீக சுகம். அந்த இயேசுதான் அப்போஸ்தலர். அந்த இயேசுதான் மெல்கிசேதேக்கின் கிரம பிரகாரமாக இந்த அப்போஸ்தல உபதேசத்தை துவங்கி வைத்திருக்கிறார். அந்த இயேசுதான் சொன்னார், என் தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். தேவனுடைய பிள்ளையே, இந்த அப்போஸ்தல உபதேசத்தை நீ விசுவாசித்தால், இந்த அப்போஸ்தல உபதேசத்தை நீ நம்பினால், இந்த அப்போஸ்தல உபதேசத்துக்கு நீ கீழ்ப்படிந்தால், நிச்சயமாகவே உன் வியாதியை கர்த்தர் இந்த நேரத்தில் சுஸ்தமாக்குகிறார். அது எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி, கேன்சர் வியாதியா இருந்தாலும், கிட்னி ப்ராப்ளமா இருந்தாலும், ஹார்ட் ப்ராப்ளமா இருந்தாலும், ஒருவேளை கர்ப்பக்கனி இல்லாதவர்களா இருந்தாலும், ஒருவேளை தலையில பிரைன் ஸ்ட்ரோக், இப்படிப்பட்ட வியாதிகள் இருந்தாலும், அது எந்த வியாதியா இருந்தாலும், நீங்கள் மேல மேலாக சுவிசேஷத்தை கேட்பது மாத்திரமல்ல, அப்போஸ்தல உபதேசம் என்பது அது பலமானது, அது சக்தி வாய்ந்தது. அந்த அப்போஸ்தல உபதேசத்தின் மூலமாக தான் சபையை கர்த்தர் பூரணப்படுத்துகிறார். அந்த அப்போஸ்தல உபதேசத்தின் மூலமாக தான் கிருபை வரங்கள் சபைக்குள்ளே பிரஜொலிக்கப்படுகிறது. அப்போஸ்தல மூலமாக தான், அப்போஸ்தல ஊழியங்கள், அப்போஸ்தல உபதேசத்தின் மூலமாக தான் மனவாட்டி சபையாய் கர்த்தர் நம்மை கட்டுகிறார். ஆகினால்தான் இந்த ஸ்திரீ எத்தனையோ வைத்தியர்களால், எத்தனையோ மருந்துகளால், எத்தனையோ பணங்களை செலவழித்தும் கூட சற்றாகிலும் அவள் குணமடையவில்லை. எத்தனையோ சபைகளை நம்பி இன்றைக்கு விசுவாசிகள் போகிறார்கள். எத்தனையோ ஊழியர்களை நம்பி விசுவாசிகள் போகிறார்கள். எத்தனையோ தேவனுடைய வார்த்தை உண்மைதான், ஆனால் எத்தனையோ மனுஷ வார்த்தையை நம்பி நீ போய் கொண்டிருக்கிறாய். சற்றாகிலும் நீ குணமடையாமல் இருக்கிறாய். இன்றைக்கு இந்த வீடியோவிலே, இந்த வசனத்தின் மூலமாக அப்போஸ்தல மேன்மையான உபதேசம் உண்டு. அதுதான் இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்ன உபதேசம். இது நாங்கள் சொல்கிற உபதேசம் அல்ல. அப்போஸ்தல உபதேசம் தெய்வீக சுகத்தை உன்னை அனுபவிக்க உதவி செய்கிறது. அந்த உபதேசத்துக்கு தான் சுருக்கமாக ஒரே வார்த்தையில் ஆண்டவர் சொன்னார், என் தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவருடைய தழும்புகளை விசுவாசிக்கிற நீ, அவர் சொன்ன உபதேசத்தை நீ விசுவாசிக்க வேண்டும். அப்போஸ்தல உபதேசத்தின் மூலமாக ஒரு மனிதனாகிலும்
குணமடையாமல் போக முடியாது. ஆதி நாட்களிலே அப்போஸ்தலர்கள் மூலமாக அற்புதங்கள், அற்புத கிரியைகள், அற்புத காரியங்கள் நடப்பிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு அப்போஸ்தலர்கள் மூலமாக அற்புத காரியங்களை ஆண்டவர் செய்தார். இன்றைக்கும் கூட அந்த ஸ்திரியை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, 12 வருஷம் என்று சொல்வது, அவ அப்போஸ்தல உபதேசத்தை நம்பல, அப்போஸ்தல போதகத்தை நம்பல, வேற எல்லாவற்றையும் நம்பி போனாள். ஆனால் இயேசுவை ஒரு நாள் அவள் விசுவாசித்த போது, அந்த இயேசுதான் தெய்வம், அந்த இயேசுதான் முதல் அப்போஸ்தலன். அவர் முதல் அப்போஸ்தலன் என்பதற்கு ஏசாயா 28 அதிகாரம் 16 வசனம் சொல்கிறது, சீயோனிலே அவர் மூலைக்கல்லாக, திட அஸ்திபார கல்லாக. திட அஸ்திபார கல் என்பது அப்போஸ்தல ஊழியத்தையும் உபதேசத்தையும் காட்டுகிறது. இந்த பூமியிலே பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள ஊழியத்துக்கும் புதிய ஏற்பாட்டு கால உள்ள ஊழியத்துக்கும் வித்தியாசம் உண்டு. பழைய ஏற்பாட்டு கால ஊழியத்திலே பூரணம் என்று இல்லை. ஆகினால்தான் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் புதிய வானத்துக்கு மாத்திரம்தான் வருவார்கள். சீயோனுக்கோ புதிய எருசலேமுக்கோ அவர்கள் வர முடியாது. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே இயேசு கிறிஸ்து வந்த பிற்பாடு அவர் மூலமாக இந்த மெல்கிசேதேக்கின் கிரம பிரகாரமாகிய இந்த அப்போஸ்தல பரிசுத்த ஆவியின் மூலமாக இந்த உபதேச ஊழியத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் இந்த பூமியில ஸ்தாபித்தார் பிதாவாகிய தேவன். அந்த ஊழியத்துக்கு மூலைக்கல், அந்த ஊழியத்துக்கு அஸ்திபாரக்கல் இயேசு கிறிஸ்துவே. முதல் அப்போஸ்தலன் இயேசுவே. அதற்கு பிற்பாடுதான் 12 அப்போஸ்தலரை அவர் தெரிந்து கொண்டார். இன்னும் 144,000 பேர் அப்போஸ்தலரை இந்த பூமியிலே ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அவர்கள் மூலமாய் சீயோனை கர்த்தர் கட்டி கொண்டு இருக்கிறார். சீயோனிலே ஆண்டவர் இயேசு மூலைக்கல்லா இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாங்கள் சொல்கிறது என்ன என்றால், அந்த ஸ்திரீ அநேகரை விசுவாசித்தார், அநேக சபைகளை விசுவாசித்தார். ஆனால் அப்போஸ்தல உபதேசத்தை அவள் விசுவாசிக்கவில்லை. அந்த அப்போஸ்தல உபதேசம் தான் இயேசு, இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை அவள் விசுவாசித்து அவள் சொன்ன வார்த்தை என்ன? அவருக்கு பின்னாக அந்த ஜனக்கூட்டத்தின் 28 வசனம் சொல்கிறது, 5 அதிகாரம், மார்க் 5 அதிகாரம் 28 வசனம் சொல்கிறது, ஒரு இயேசு உண்டு, இயேசுவின் விசுவாசித்தால் எனக்கு சுகமாக்கும் என்று அவள் விசுவாசித்தாள். அப்போ 28 வசனம் சொல்கிறது, ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக. ஜனக்கூட்டத்துக்குள்ளே, இந்த ஜனக்கூட்டம் என்று சொல்வது இந்த உலகத்தினுடைய எல்லா வல்லமைகள் மத்தியிலே யாரையும் விசுவாசிக்காமல் மத்தியில் இருக்கிற இயேசுவை விசுவாசித்து அந்த அப்போஸ்தல உபதேசத்தை விசுவாசித்து, இன்னைக்கு அப்போஸ்தல உபதேசம் என்று சொல்வது எத்தனையோ பிள்ளைகளுக்கு அது கடினமா இருக்கிறது. தேவனுடைய பிள்ளையே, இந்த அப்போஸ்தல உபதேசம் கடினமானதுதான். ஆனால் அதை விசுவாசித்தால் உன்னை மகிமையான ஒரு சபையாய் கர்த்தர் உன்னை மாற்றுவார். விலையேற பெற்ற சபையாய் உன்னை மாற்றுவார். இந்த ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக, அப்போஸ்தல உபதேசத்துக்கு பின்னாக. ஆகினால்தான் இயேசு சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். நானே வழி, எனக்கு பின்னாக வா. நானே சத்தியம். அந்த ஸ்திரீ இயேசுவுக்கு பின்னாக போனார். முன்னாக போய் பாதத்தில் விழல, இயேசுவுக்கு பின்னாக. இந்த 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அவள் வியாதி சுகமாக்கப்படும்படியாக. தேவனுடைய பிள்ளையே, நீ எத்தனையோ உபதேசங்களை கேட்டிருக்கலாம். இது அப்போஸ்தல உபதேசம், இயேசு சொன்ன உபதேசம். நாங்கள் சொந்தமாய் சொல்கிற உபதேசம் அல்ல. இயேசுவுக்கு பின்னாக வந்து, அந்த பின்னாக வருவது அது அப்போஸ்தல உபதேசத்தை பின்பற்றுவதை காட்டுகிறது. பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை அவள் தொட்டார். அந்த வஸ்திரம் என்று சொல்வது இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை காட்டுகிறது, இல்லாவிட்டால் அந்த உபதேசத்தை காட்டுகிறது.
அந்த இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை அவள் தொட்டாள். இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசத்தை அவள் விசுவாசித்தாள். அந்த உபதேசத்தை விசுவாசித்த உடனே அவளுடைய உதிரத்தின் உரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்தால் அவள் தன் சரீரத்திலே உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போனதை கண்டு திரும்பி பார்த்தாள் என்று வேதம் சொல்கிறது. தேவனுடைய பிள்ளையே, இந்த அப்போஸ்தல உபதேசத்தில் அந்த வஸ்திரத்தை தொட்டவுடனே, அந்த வஸ்திரம் தான் இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தல உபதேசம், சத்தியம். அந்த சத்தியத்திலே ஒரு வல்லமை உண்டு. அந்த வல்லமையை நாம் அடையும் போது கர்த்தர் நம்மளை சுகமாக்குகிறார். தேவனுடைய பிள்ளையே, இந்த வாசனத்தை நீங்கள் எங்கிருந்து கேட்டாலும் சரி, முழு உலகத்திலே எந்த மூலையிலிருந்து நீ கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, இதோ அப்போஸ்தல உபதேசத்தை நீ விசுவாசிக்கும் போது, ஆண்டவருடைய வார்த்தையை நீ விசுவாசிக்கும் போது ஒரு வல்லமை உனக்குள்ளே புறப்பட்டு வரும். அந்த வல்லமை தான் இந்த உபதேசத்தில் இருக்கிறது. இந்த பூமியிலே எத்தனையோ பேர் எத்தனையோ உபதேசத்தை தனக்கு இஷ்டமான வழியிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த உபதேசம் உன்னை பரலோகம் கொண்டு போகாது. இயேசு கிறிஸ்து சொன்ன அப்போஸ்தல உபதேசத்தை நீ விசுவாசிப்பாயாக. அந்த உபதேசத்தின் மூலமாக ஒரு சுகத்தை கர்த்தர் உனக்கு தருகிறார். நீ எப்படிப்பட்ட வியாதி உள்ள மனுஷனாய் இருந்தாலும் சரி, தேவனுடைய பிள்ளையே, அந்த வல்லமை இயேசு கிறிஸ்துவில் இருந்து புறப்பட்டு அந்த ஸ்திரீக்குள்ள போன உடனே அவளுடைய உதிரம் நின்று போயிற்று. அந்த வியாதி சொஸ்தமாக்கப்பட்டாள். இந்த நேரத்திலும் கூட ஒரு வல்லமை உன் வீட்டுக்குள்ள வர வேண்டுமா? ஒரு வல்லமை உன் சரீரத்துக்குள்ள வர வேண்டுமா? ஒரு வல்லமை உன்னை சந்திக்க வேண்டுமா? அதுதான் அப்போஸ்தல உபதேசத்திலிருந்து புறப்படுகிற வல்லமை. அந்த வல்லமை ஜீவனுள்ள வல்லமை, அந்த வல்லமை சக்தி உள்ள வல்லமை. அந்த வல்லமையை நீ விசுவாசிக்கும் போது உன்னை பூரண சௌக்கிய உள்ள மனுஷனாய் கர்த்தர் உன்னை மாற்றுகிறார். எப்படி அந்த ஸ்திரியை சுகமாக்கினாரோ அதுபோல ஆகினால்தான் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அவருடைய சிஷ்யர்கள் அவரை நோக்கி, திரளான ஜன கூட்டங்கள் நெருக்கிக் கொண்டிருக்கிறதே, உடனே இதை செய்வதனை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்தில் சம்பவித்ததை அந்த ஸ்திரியானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பே வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்துடனே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு உன் குடும்ப வாழ்க்கையிலே, உன் சரீரத்திலே, உன்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்திலே அநேக வியாதியினாலே நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற. இந்த வேதனையெல்லாம் நீங்கி நீ சுகமாக இருக்க வேண்டுமானால் இந்த அப்போஸ்தல உபதேசத்தை நீ விசுவாசித்தால் உன் வேதனையெல்லாம் கர்த்தர் நீக்கி உன்னை சமாதானப்படுத்துவார். நம்முடைய கண்களை நாம் மூடுவோம். இந்த நாளிலும் கூட உன்னுடைய எல்லா வியாதினை, வேதனைகள், கஷ்டங்களை நீக்கும்படியாக, உன் வியாதிகளை நீக்கும்படியாக ஒரு வல்லமை புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அந்த வல்லமை தான் சியோன் வல்லமை, சியோனின் மகிமை. ஷபக்கத்துடபலக்கத்துடானியா. அந்த வல்லமையினாலே கர்த்தர் உன்னை நிரப்பி ஒரு சமாதானமுள்ள ஒரு மனிதனாய், சுகம் ஆக்கின ஒரு மனிதனாய் கர்த்தர் உன்னை மாற்றுவாராக. தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு எங்கெங்க வியாதிகள் இருக்கிறது அங்கெல்லாம் உங்களுடைய வலது கரங்களை வையுங்கள். ஆண்டுடைய வல்லமை அந்த வியாதியின் இடத்தில் புறப்பட்டு போய் ஒரு சுகத்தை கர்த்தர் உனக்கு தருகிறார். ஷபக்கத்துடானியா. எங்களை அதிகமாய் நேசிக்கிறான நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கூட இந்த வசனத்தை கேட்டதான ஒவ்வொருவரையும் நீர் சுகமாக்கும்படியாக உம்முடைய அப்போஸ்தல உபதேசம், நீரே இந்த பூமியிலே முதல் அப்போஸ்தலன் ஆகினால்தான் திட்ட அஸ்திபார கல்லாய். அஸ்திபார் கல் என்பது அப்போஸ்தல ஊழியத்தை, உபதேசத்தை, ஊழியர்களை வெளிப்படுத்துகிறது. அந்த ஊழியத்தின் மூலமாக அநேக அற்புதங்கள், அடையாளங்களை செய்த எங்கள் இயேசுவே, இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையின் மூலமாக யார் யார் வியாதியா இருக்கிறார்களோ எல்லா வியாதிய இயேசுவின் நாமத்தினாலே நீர் சுகமாக்கும்படியாக ஒரு பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் இயேசு மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.